பொதுவா மக்கள் உட்கார்ந்து ஒரு கிளாமரஸ் ஈவெண்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் அந்த ஈவெண்டோட சக்சஸ்க்கு பின்னாடி பல பேர் அடங்கியிருக்காங்க. பட் அந்த ஒரு ஈவெண்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்கச்சக்கமான ஒரு படையே வந்துட்டு இல்லை பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, அது எதுவுமே யாருக்குமே தெரியாது. இட் இஸ் நாட் ஃப்ரம் த ஈவெண்ட் மேனேஜரோட ப்ரெஷர் நம்மளுக்கு அவங்க கொடுக்கல. கிளைண்ட் வந்து ஈவெண்ட் மேனேஜரை ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம தான் பின்னாடி நிற்கிறோம். ஸோ நம்மளை பார்த்து அதுக்கு சொல்கிறதுனால அது நம்ம ப்ரெஷராக எடுத்துக்க வேணாம். அது there's no choice in that action. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவெண்ட் பிளானர்ஸ்க்கு நிறைய பாராட்டு கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்றனால. பட் there are a lot of behind the scenes அப்படின்ற unsung heroes இருக்காங்க. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரொவைடர்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான ரெக்கக்னிஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேசிக்லி ஒரு கான்க்ளேவ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னொரு விஷயம், இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ரெண்டு விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான 100% நாலேஜும் இங்கே கிடைக்கும். Hello everyone, welcome to Master the Mic with your event and podcast host Monisha. மீண்டும் ஒரு அழகான பாட்காஸ்ட் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட பாட்காஸ்ட்டில் பேசக்கூடிய டாபிக் இஸ் கோயிங் டு பி ஈவெண்ட் ஈகோசிஸ்டம். இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, ஈவெண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்றது வந்து பொதுவாக மக்கள் உட்கார்ந்து ஒரு கிளாமரஸ் ஈவெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது கைத்தட்டல் கொடுப்பாங்க, விசில் அடிப்பாங்க, பாராட்டு விழா கூட பண்ணுவாங்க. பட் அந்த ஈவெண்ட்டோட சக்ஸஸ்க்கு பின்னாடி பல பேர் அடங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த கிரியேட்டிவ் ஹெட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அண்ட் அந்த ஐடியேஷன் பர்சனாலிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தனிப்படையாக எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலுமே எல்லாரும் ஒரே சிங்கில் ஒரு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ண போது மட்டும்தான் ஒரு ஈவெண்ட்டோட கிராண்ட் சக்ஸஸே இருக்குது. அந்த வகையில் இந்த எல்லா இண்டிவிஜுவல்ஸும் ஒரு இடத்துல கூடக்கூடிய ஒரு இடம் தான் ஈசா. ஸோ ஈசா அப்படின்ற இடம் என்ன, இவங்க ஒரு ஈவெண்ட் ஈகோசிஸ்டம்க்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் பண்ணுறாங்க, அண்ட் ஒரு டிரான்சாக்ஷனலான ஒரு ஸ்பேஸாக இல்லாமல் எப்படி அது ஒரு ஹோமாக மாறுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் யூர் ஷியோர்லி பார்ட் ஆஃப் த ஈவெண்ட் ஈகோசிஸ்டம், கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைய போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் நினைக்கிற வழிகள் எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் மூலமாக கிடைக்க போகுது. ஸோ ஈசானா என்ன, அண்ட் ஈசா மூலமாக ஈவெண்ட் ஈகோசிஸ்டம் மெம்பர்ஸ்க்கு என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக we have ஈசாவோட பிரசிடென்ட் of Tamil Nadu chapter, Mr. Punithan Bhaskaran அவர்கள், who is a founder of DA Event Management Company. இவர் வந்து last 20 years அதில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. So let's dive in and hear from him. Hello sir, welcome to the show. ஹலோ மோனிஷா, நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். A very warm welcome to you. So ஒரு 20 years of beautiful journey of event manager-ஆ நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ நிறைய கஷ்டங்கள் அதில் பார்த்துருப்பீங்க, நிறைய சந்தோஷத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நவ் டுடே இன்னைக்கு நிறைய வந்து நம்மளோட ஈசா கான்க்ளேவ் பற்றியும் நிறைய நம்ம பேச போகிறோம். மச் அவேட்டட் ஈவெண்ட் ஃபார் த ஹோல் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றது சொல்லி ஆகணும். அது முன்னாடி ஐ வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட், இங்கே பார்க்கக்கூடிய பாட்காஸ்ட் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈசானா என்ன அப்படின்றது சொல்லலாம். இந்தியன் எக்ஸிபிஷன் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈவெண்ட் சர்வீசஸ் அசோசியேஷன் அப்படின்றது தான் ஈசாவோட ஃபுல் ஃபார்ம். இது ஸ்டார்டிங் வந்து டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. டெல்லியிலேருந்து இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி வந்துட்டு எல்லா ரீஜன்லேயுமே இருக்குது. ஈசாவோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஈசா எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குறப்ப அதில் நீங்கள் இன்னைக்கு பார்க்குற எல்லா பெரிய பெரிய ஈவெண்ட் எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக நடந்தாலும் இந்தியாவில் நடக்கிற எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை பற்றி யாருக்குமே தெரியாது. பட் அந்த ஒரு ஈவெண்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கான எக்கச்சக்கமான ஒரு படையே வந்துட்டு இல்லை பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, அது எதுவுமே யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு டேலண்டட் தனியாக இருக்கும், ஒரு கிரியேட்டிவான டீம் தனியாக இருப்பாங்க, ஈவெண்ட் பிளானர்ஸ் இருப்பாங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. தனித்தனியாக எல்லாருமே இருக்கிறவங்களுக்கு இல்லை, ஒரு வாய்ஸே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியாமல் இருந்துட்டு இருந்த ஒரு இடத்துல இல்லை, இதுக்கான ஒரு வாய்ஸ் அவுட்டாக ஒன்று வரணும்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ஈசா. ஃபேன்டாஸ்டிக். ஸோ அங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், நீங்கள் வந்து ஆன் ஸ்டேஜ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஆஃப் ஸ்டேஜ் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக இருக்கலாம், எல்லாரும் ஒரே இடத்துல கூடக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. ஸோ ஈசால ஆஸ் அன் ஈவென்ட் பிளானர் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஐ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயம் என்ன? ஈசாவில் ஈசாவாக பார்க்குறப்ப நான் வந்துட்டு 2018 தான் ஈசான்ற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்தேன். நான் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு 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 பாண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க ஒரு ஃபிஷ் மாதிரியே இருந்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு அதை என்னோட சர்வீஸ் எனக்கு என்னென்னா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஃபியூ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க, ப்ளஸ் கிளைண்ட் இருந்தாங்க. எனக்குமான பிஸ்னஸ் இவ்வளோதான்ற மாதிரி நான் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்னோட கிளைண்ட்டு போதும், எனக்கான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்க மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் ஒரு இடத்துல எனக்கு ஈசான்ற ஒரு கம்யூனிட்டி தெரிய ஆரம்பிச்சப்ப இல்லை, எனக்கு ஒரு 4 சர்வீஸ் ப்ரொவைடர் தெரியும் அப்படின்னா அந்த ஈசாக்குள்ளே வந்துட்டு 400 சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது எப்படி இது வந்துட்டு இது தெரியாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ வருஷம். ஆஸ் ஈவெண்ட் மேனேஜருக்கு வந்துட்டு இல்லை, ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்னால ஈவெண்ட் வந்துட்டு 80% சக்ஸஸ். ஏன்னா அதுதான் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் வந்து ஒரு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியோட பேக் போன். அவங்க கரெக்டாக இருந்து அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா சொல்கிற விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னால ஈவெண்ட் வந்துட்டு சக்ஸஸ். அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஒரு இருக்கிற இடத்த வந்து ஈசாவை நான் கண்டுபிடிச்சதில் வந்துட்டுல நான் அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் எனக்கு அது. அன்னைக்கு நான் வந்துட்டு 2018 நான் ஈசாக்குள்ளே வந்தேன். நான் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட மேக்ஸிமம் ஈவெண்ட்டுக்கு என்னோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஈசா மெம்பர்ஸ் தான் வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆஸ் ஈவெண்ட் மேனேஜராக நான் வந்துட்டு ஈசாக்குள்ளே வந்தது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு, ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ண மொமெண்ட். வாவ்! ஃபேன்டாஸ்டிக். ஸோ ஈவென்ட் பிளானர்ஸ் நீங்க இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற யூ நோ நவ் வை நீங்க வந்து ஈசாவோட கம்யூனிட்டியில் நீங்க ஒன்ஸ் அதை விசிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களோட லைஃபை இன்னும் பெட்டர் ஆகக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படின்றது புனிதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வெரி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மிஸ்டர் புனிதன் அவர்கள் நீங்க சொல்லுங்க, வாட் இஸ் த விஷன் ஆஃப் ஈசா? விஷன் ஈசாவில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்கிற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ஸ்கேட்டர்டாக இருக்காங்க. தனித்தனியாக அவங்கவுங்களோட லெவலில் அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாரையும் கலெக்டிவாக ஒன்றா கொண்டு வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே கொண்டு வரணுன்றது வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் விஷன் வந்துட்டு ஈசாக்கு. ஏன் இது முக்கியம் அப்படின்றப்ப இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளோட அடுத்த growth என்ன, நம்மளுக்கு நெக்ஸ்ட் எங்கே போகணும் அப்படின்றதே தெரியாமல் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து நின்ன இடத்துலயே நின்று நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதோட அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்துட்டு என்னன்றது தெரியாமல் இருக்காங்க. பட் ஈசாக்குள்ளே வர்றப்போ வந்துட்டு ஈசா வந்து என்ன பண்ணுன்னா நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுது. ஒரு விஷன் வந்துட்டு நம்ம எங்கே போகணும், நம்ம அதுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி ஜெயிச்சவங்க வந்துட்டு இங்கே வந்து நிறைய பேர் இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு மென்டாராக வந்து பண்ணுறாங்க. இவங்களோட இன்ட்ராக்ஷன்லாம் கிடைக்கிறப்ப வந்துட்டுல ஸோ ஒரு 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 விஷன் கிடச்சி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது அந்த மாதிரியான ஒரு நாலேஜ் ஷேரிங் வந்து ஈசாவில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுக்காகவே எங்களோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டே பை டே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபேன்டாஸ்டிக். ஸோ நிறைய பேர் பல வருஷங்கள் இருப்பாங்க, அதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் தே வில் நாட் நோ வாட் நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஈசால வரப்போ தே வில் கெட் ஒரு பிகர் விஷன், ஒரு பிகர் பிக்சர் அப்படின்றது தான் எனக்கு புரிய வருது. கிரேட். ஸோ என்னோட நெக்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, நிறைய பிளானர்ஸாக இருக்கலாம், இல்லை நிறைய வெண்டர்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு சின்ன உலகத்தில் அவங்க பிஸ்னஸ், எனக்கு தான் பிஸ்னஸ் வருது, அப்போ ஏன் இந்த மாதிரி கம்யூனிட்டி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி பல பேரோட மைண்டில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? இதே கொஸ்டின் எனக்குள்ளேயே இருந்துச்சு, பிஃபோர் ஈசாக்கு முன்னாடி இருந்துச்சு. என்னன்னா இதில் முக்கியமான ஒரு ஆன்சரை நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, இல்லை தனித்தனியாக நம்ம வந்துட்டு எல்லாருமே ஜெயிச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதில் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஆனால் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வர்றப்போ வந்துட்டு சேம் பிளாட்ஃபார்மில் ரன் ஆகிற ஈக்குவல் காம்படிட்டர்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வர்றப்பல்ல ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அது ஒரு பிக்கஸ்ட் ஒரு சேஞ்ச் இது. ஏன்னா நான் இது வந்துட்டு வேறு எங்கேயுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு காம்படிட்டர் 2 பேரும் ஈக்குவலாக ஒன்றா உட்காந்து பேசி பிஸ்னஸை ஷேர் பண்ணிக்கிட்டு, நீ அந்த கிளைண்ட்டை பார்த்தியா, நான் இந்த கிளைண்ட்டை பார்த்தேன், நானும் அந்த கிளைண்ட்டை பார்த்தேன், நீ இந்த கிளைண்ட்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரே ஈவெண்ட்டுக்கான
டிஸ்கிரிப்ஷனை ஒரே பிளாட்ஃபார்மில் 2 பேருமே உட்காந்து பேசுறதுன்றது வந்து பெரிய ரேரான ஒரு விஷயம் அது. இது Right. எல்லாமே வந்து ஈசால வந்துட்டு நடக்குது. எல்லாருக்குமே என்ன வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு ஈவென்ட் மேனேஜர்ஸ்குள்ளரையும் சரி, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்குள்ளரையும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்துட்டு ஒரு ஒரு வாலோட நடுவுல ஒரு வால் இருக்க மாரி தான் இருந்துட்டு இருக்கும். பட் இங்க வந்ததுக்கப்புறம் அந்த மாரினா ஒண்ணுமே இல்ல. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நாங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறி ஒரு ஃபேமிலியா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. அது ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்ச் இதுல. இது எனக்கு வந்துட்டு இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இங்க நடக்க ஆரம்பிச்சுச்சு எனக்கு இது. நான் இத ஃபீல் பண்ணேன் நானு. ஸோ நீங்க சொல்றதுல எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஒரு ஈவென்ட் பிளானரா இருக்கலாம், வெண்டர்ஸா இருக்கலாம். ஒரு டஃப்பான ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வந்தீங்கன்னா, ஒரு கொலாபரேட்டிவ் மைண்ட் செட்க்கான ஒரு ஸ்கோப் இந்த கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும் எஸ். அப்படின்றது தான் எனக்கு புரியுது. கொலாபரேட்டிவ்ன்றது எக்ஸாக்ட் வேர்ட் நீங்க பாயிண்ட் பண்ணீங்க. இது வந்து கொலாபரேட்டிவான ஒரு பிசினஸ் இதுக்குள்ள கொண்டு வரும் இது. ஏன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈவென்ட் ஒண்ணு நடக்குது. ஒரு ஒரு சர்டன் எக்யூப்மென்ட் வந்து என்கிட்ட இல்ல. ம். கிளையண்ட் ஒருத்தவங்க ரெக்யர்மென்ட் இருக்கு. ஆனா என்கிட்ட இல்ல. ஈவென்ட் மேனேஜர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெக்யர்மென்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு வருது. பட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அந்த எக்யூப்மென்ட் இல்ல அப்படின்றப்ப இதுக்கு முன்னாடி ஈசால இல்லாதவங்களுக்கு வந்து நான் ஏன் போய் அவங்ககிட்ட கேட்கணும்? ம். அவங்க கிட்ட எப்படி நான் போய் கேட்கறது? என்னோட அவன் பெரிய ஆளா? அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ரைட். இருக்கலாம், இல்லாம போலாம். பட் Yeah. அப்ப லார்ஜர் ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஈசாக்குள்ள வர்றப்போ வந்துட்டுல்ல, என்ன நடக்கும் அப்படின்னால, இல்ல என்கிட்ட பிரதர் இந்த மாரி என்கிட்ட ஒரு ரெக்யர்மென்ட் வந்திருக்கு. என்கிட்ட இது இருக்கு. உங்ககிட்ட அது இருந்தா குடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் இந்த ஈவென்ட்ட. ரைட். ஒரு ஒரு 3, 4 பேர் சேர்ந்து பண்ண ஈவென்ட்லாம் இங்க நெறைய இருக்கு. ஒருத்தருக்கு வந்த என்குயரிய ஒரு 3, 4 பேர் சேர்ந்து பண்ண ஒரு ஈவென்ட்லாம் இங்க நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு இங்க. வாவ்! ஸோ அதாவது தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உடைக்கக்கூடிய ஒரு இடம் ஈசாவா நான் பார்க்குறேன். கண்டிப்பா. அண்ட் அபோவ் ஆல் வந்து ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ சீ. ஸோ ஒருத்தரா நம்ம மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாம, எல்லாரும் சேர்ந்து சம்பாதிப்போமே. ஆனா அந்த ஒரு தாட் தான் எனக்கு அந்த ஒரு கம்ப்ளீட்டா தாட் புரியுது. ப்ராசஸ் ஈசாக்குள்ள வந்துரும். ஃபேன்டாஸ்டிக். வெரி பியூட்டிஃபுல்லி செட். ஸோ இட்ஸ் கம்யூனிட்டி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். ஸோ மூவிங் இன் டு ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ மிஸ்டர் புனிதன் அவர்கள் நீங்க சொல்லுங்க, நிறைய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் உலகத்துல நடக்குது. ஸோ எல்லாரும் இந்த நெட்வொர்க்கு போறதே முக்கியமான ரீசன் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் கெயின் பண்ண முடியும், எவ்வளோ டிரான்சாக்ஷனல் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அண்டர்லைன் உண்மை. சொல்றதுக்கு கொஞ்சம் வெட்கப்படுறவங்க நான் பல பேர் இருக்காங்க. பட் திஸ் இஸ் வாட் இஸ் அ ஃபேக்ட். பட் இது மீறி எப்பவுமே சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணா மட்டும் தான் ஒரு லாங் டேர்ம் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கணும் அப்படின்னு கனவு காண்றோம் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணா மட்டும் தான் இட் இஸ் கோயிங் டு கிவ் சக்சஸ் அப்படின்ட்டு. அந்த வகையில ஈசாவை பத்தி நீங்க சொல்லுங்க. சி ஆ நெட்வொர்க்கிங் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அபௌட் எக்ஸ்சேஞ்சிங் கார்ட். ம். எக்ஸ்சேஞ்சிங் ரிலேஷன்ஷிப். அதுதான் வந்துட்டு நெட்வொர்க்கிங்ன்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஈசால இங்க ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஈசால இங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு நெட்வொர்க்கிங்ன்றது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்க வந்துட்டு கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுலேருந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு ஃபேமிலியா மாறிட்டோம் நாங்க எல்லாருமே. ம். ஸோ இந்த 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 கம்யூனிட்டிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஒரு ஈவென்ட் மேனேஜருக்கு நான் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஈவென்ட் மேனேஜர் ம். பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டுல ஒரு ஈவென்ட் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இம்மீடியட்டா ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன்னா 100% ஈவென்ட் வந்துட்டு மிஸ்டேக் இல்லாம நடக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் Correct. எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன் ஆகுதுன்றப்பல்ல இம்மீடியட்டா வந்துட்டுல ஒரு கால் எனக்கு ஒரு ஈசா குரூப்புக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சரௌண்டிங்ல யார் இருக்காங்க அப்படின்றப்ப கேட்கறப்ப வந்துட்டுல மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க. ம். இம்மீடியட்டா வந்துட்டு அதில் வந்து இங்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் இருக்கேன். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்டு ஃபேமிலின்ற மாதிரி Yeah. ஆயிட்டதுனால வந்துட்டு அவன் காம்படேட்டர் இல்லை அவன். ஸோ ஒரு சவுண்டில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். திடீர்னு சவுண்டில் ஏதோ டவுன் ஆகுது, ஒரு மிக்சரில் ப்ராப்ளம் வருது, லைட்டில் ஏதோ டவுன் ஆகுதுன்றப்பல இம்மீடியட்டாக வந்துட்டுல எனக்கு இந்த சரௌண்டில் யார் இருக்கா, எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்றப்பல பீப்புள் ஆர் ஜம்ப் இன்டு ஹெல்ப் பண்ணுற ஒரு ப்ராசஸில் நடந்துட்டு இருக்கீங்க. நல்லா நாங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விஷயங்கள். Right. இந்த நெட்வொர்க்கிங் இருக்குல்ல, இது வந்துட்டு கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல மட்டும் வராது. இது ம். ஸ்லோ பை ஸ்லோ வந்துட்டு உள்ள வந்து ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ப்ராசஸ் Yeah. வர்றப்ப இது வந்துட்டு நல்லா நடக்குது. இந்த ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, இது வந்து ஈசா ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மிஸ்டர் புனிதன் சார், ஐ திங்க் நிறைய நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஒன்ஸ் இருக்கும், இல்லை ஒரு குவார்டர்லி ஒன்ஸ், இல்லை 6 months ஒன்ஸாக பொதுவாக நம்மளோட இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக பார்த்துருக்கேன். பட் ஐ திங்க் ஈசா ஆஸ் அ கம்யூனிட்டி பிரிங்ஸ் மந்த்லி மீட்டிங்ஸ், இஃப் ஐம் நாட் ராங். அதை பற்றி எஸ். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன் நான். ஆம். இது இது இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னால ஈசா ஆஸ் ஆஃப் நோ ஈசா மட்டும்தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் மந்த்லி எவ்ரி
ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம் நாங்கள். ம். இதை வந்துட்டு புயல் அடித்தா சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் கொளுத்து எது நடந்தாலும் சரி, நாங்கள் ஈவெண்ட் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு ஈவெண்ட் சொல்ற மாதிரி எஸ் நம்ம மீட்டிங் நடக்கும் என்ன அப்படின்றீங்க. நடந்தாலும் சரி, ஈவெண்ட் வந்துட்டு இந்த மீட்டிங் வந்து கன்ஃபார்மாக நடக்கும்ன்றதை நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸாக கொண்டு வந்துட்டோம். Fantastic. அதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல். எல்லாருக்குமே வந்துட்டு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் டியூஸ்டே அப்படின்னா ஓகே ஈசாவோட மீட்டிங் நடக்க போகுதுன்றது வந்துட்டு வந்துச்சு. இது ரொம்ப வருஷமாக நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம் நாங்கள். இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்னன்னா நாங்கள் ரெகுலர்லி எவ்ரி மந்த் வந்து நாங்கள் ம். மெம்பர்ஸை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் புது புது மெம்பர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்கள நாங்கள் மீட் பண்ண இல்லை. திஸ் இஸ் ஹவ் த ரிலேஷன்ஷிப் ஸ்லோலி பில்டப் Yes. வந்துட்டு ஆகும் இதில். ஏன்னா நம்ம எப்பயாவது நினைக்கிற ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடத்துவோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடத்துவோம்னு சொன்னால Sure. அந்த ரிலேஷன்ஷிப் இங்கே பெருசாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் எங்களுக்கான பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நாங்கள் திங்க் பண்ணுறது அந்த மந்த்லி மீட்டிங் தான். எஸ். ஸோ இந்த மந்த்லி மீட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷோவை பாரவங்க எவ்வளோ பிஸ்னஸில் சீரியஸாக இருக்காங்க அப்படின்றத நம்மளால வந்து we can recognize it. அந்த பாண்ட் வந்து பை டைம் பில்ட் ஆக ஆக ட்ரஸ்ட்டுமே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும் அண்ட் ஒர்க்கிங் வில் பிகம் லைக் ஒரு ஜாலி டே மாதிரி. ஐயோ அந்த வந்துருப்பா எங்களுக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்ற அது அளவுக்கு. வந்துட்டு காலேஜ் ரியூனியன் டே மாதிரி இருக்கும். அது இந்த மந்த்ல வந்து மீட் பண்ண போறோன்றப்ப எல்லாருமே வந்துட்டுல அப்பா ஓகே நம்ம எல்லாம் நம்ம டே ஃப்ரெண்ட்ஸை டு மீட் பண்ண ரிலீஸ் போறோம். எஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் அப்படின்ற பண்ண மாதிரி. போறோன்ற மாதிரியான ஒரு எங்களுக்கு காலேஜ் அந்த மீட்டிங் ரீகேதரிங் மீட்டிங் மாதிரி எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு நாள், அந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கான நாள் அது. நாங்கள் எல்லாருமே அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் அதை வந்துட்டு அட்டன் பண்ணுவோம் நாங்கள். எஸ். ஏன்னா ஒரு லைக் மைண்டட் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க அண்ட் அது வந்து சேலஞ்சஸ் பேசுறதா இருக்கலாம், இல்லாட்டி சந்தோஷமான தருணங்கள் ஷேர் பண்றதா இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இஃப் யூ ஆர் அண்ட் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட் ஈகோ சிஸ்டம் ஐ திங்க் திஸ் இஸ் அ ஒன் மீட் தட் யூ ஆல் ஷுட் பி பார்ட் ஆஃப். நாட் ஓன்லி தட் இதில் அந்த ஒரு காலேஜ் ரியூனியன் சொன்னோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லாமல் இல்லை நாங்கள் அந்த டேயில் நடக்கிற பிரச்சனைகளை பேசுவோம் நாங்கள். இந்த மந்த் ஃபுல்லாக லாஸ்ட் மந்த்தில் நம்ம என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், என்ன மாதிரி ஈவெண்ட் நம்ம பண்ணோம், இதில் என்ன சேலஞ்சஸ் வந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்து இதில் பிரச்சனையான ஒரு இதாக இருந்தாங்க, யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க, என்ன மாதிரியான கிளைண்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணோம் நம்ம. ஸோ இது மாதிரியான வேரியஸான ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். ஏன்னா அதுதான் அங்கே வந்துட்டு ஈசாவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக் போனாக இருக்கிறது. என்னன்னா இல்லை ரியல் ப்ராப்ளத்தை அங்கே பேசுவோம் நாங்கள், ரியல் சொல்யூஷன்ஸை பேசுவோம் நாங்கள், ரியல் சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இது வந்துட்டு எங்களோட பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக் போன். ஸோ இது மூலமா அந்த பாண்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான எங்களுக்கு ஒரு 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 பிளாட்ஃபார்மா இருக்குன்றது தான் எனக்கு புரியுது. அப் டு டேட்டில் இருப்போம், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். எங்களை சுற்றி என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன போயிட்டு இருக்கு, இன்னைக்கு கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குன்ற இந்த அப்டேட் இருக்குல்ல எங்ககிட்ட இருக்கும். ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஈசா கம்யூனிட்டியில் வந்து ஒரு வெண்டரா இல்லாட்டி ஒரு ஆர்டிஸ்டாக அவங்க ஜாயின் பண்ணுறனால ஹவு இஸ் ஈசா ஹெல்பிங் ஈச் ஆஃப் த மெம்பர்? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த மாதிரி ஈவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கோயிங் அஹெட் அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான சப்போர்ட் சிஸ்டம் ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை சேலஞ்சஸ் காமனாக என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் ஏதாவது கொடுத்துட்டு வராங்களா? கேன் யூ த்ரோ சம் லைட் ஆன் தட்? அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா எஸ் ஈசா? இந்த ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மெயின்லி வந்துட்டு எம்சிஸ் இருக்காங்க, டிஜேஸ் இருக்காங்க. இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு சில இடத்துல வந்து நிறைய இதில் வந்துட்டு ஒரு கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறது வந்துட்டு ஆன் த டே ஆஃப் ஈவெண்ட்டில் தான் மேஜர்லி வந்துட்டு இருக்கும். என்னதான் நம்ம ஃபோனில் பேசினாலுமே வந்துட்டு இந்த டேட்டில் ஈவெண்ட் நடக்க போகுது, இதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் வரோன்னு சொல்லி இருக்கிறப்ப வந்துட்டு ஃபோனில் தான் பேசிட்டு இருப்போம். அந்த டே ஆஃப் ஈவெண்ட்டில் தான் நேரில் மீட் பண்ணுவோம். பட் ஈசாக்குள்ளே இருக்கப்போ என்ன நடக்குது அப்படின்னால இங்கே வந்துட்டு நாங்கள் 1-to-1 நேரில் உட்காந்து பேசி ஈவெண்ட்டே இல்லைனாலுமே சரி முன்னாடியே வந்து உட்காந்து பேசி ஒரு கிளைண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, கிளைண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்த இடத்துல சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்துட்டு என்னென்ன டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும், இதில் வந்துட்டு மேஜர்லி எல்லாருமே வந்து சீரியஸான வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இல்லை, ஆப்போசிட்டில் இருக்கவனோட நீடு என்னன்றது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் இருக்குது இங்கே. அவங்களுக்கு வந்துட்டு முதல்ல நம்ம எஜுகேட் பண்ணணும். ஒரு பீயிங் ஒரு ஈவெண்ட் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும், கிளைண்ட்டோட ரொம்ப க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்போம் நம்ம, ரதர் தன் ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஒரு நாள் வந்து கிளைண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் வந்துட்டு இப்போ மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் வந்து நாங்கள் அவங்களோட பேசி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்றப்பல கிளைண்ட்டோட மைண்ட் செட் என்ன, இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்போ என்ன பேசணும், என்ன வரணும், என்ன டைமில் வந்துட்டு டெலிவரி பண்ணணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்றது எங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் வந்துட்டு இல்லை அந்த அவங்களோட உட்காந்து பேசுகிறப்ப வந்துட்டு இல்லை ரொம்ப ஈஸியாக நாங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணி எங்கள் மைண்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதோ அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறதுக்கு எங்களுக்கு வந்து இது ஒரு வெரி குட் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்துட்டு இதில். ஸோ ப்ளஸ் அவங்களுக்கு இது ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டுல இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம், மிஸ்டேக் பண்ணுறதை நாங்கள் சொல்லுவோம். நம்ம கரெக்ட். இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க, இந்த ஏன்னா அவங்களும் ஒரு ஃப்ரெண்டு தான், நம்மளுக்கு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றப்போ வந்துட்டுல நீ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுற, நீ இந்த இடத்துல சரி பண்ணிக்கோங்க, நீங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன், ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா. இது எல்லாமே வந்துட்டு அங்கே நடக்கும். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹோம்
ஃபீல் அட் Exactly. ஹோம் அண்ட் அங்கே நிறைய பேர் உங்களுக்கு வந்து நல்லது சொல்கிறதுக்கு இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு புரியுது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸ் ஃபார் டிரான்சாக்ஷன் பட் பியாண்ட். ஸோ மிஸ்டர் புனிதன் அவர்கள், வி ஆர் ஸோ ஹாப்பி தட் யூ ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் அ தமிழ்நாடு சாப்டர் ஆஃப் ஈசா. ஸோ என்னோட ஃபைனல் கொஸ்டின் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய பட்டிங் ஈவென்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு இருக்காங்க மார்க்கெட்டில் அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு பெரிய ஜம்போவானா இருக்கிற ஈவென்ட் மேனேஜர்ஸும் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த கம்யூனிட்டிக்கு ஏன் வரணும் அப்படின்றது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல கொஸ்டின் இது. அவசியமான கொஸ்டின் இது. என்னன்னா, வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஈவென்ட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பயங்கர ஃப்ளாஷியாக இருக்கும். இங்கே பயங்கரமாக பணம் கொட்டுது, இந்த இடத்துல வந்தால் பணத்தை வாரிட்டு போயிடலான்ற மாதிரியான பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வெளியில் இருப்பாங்க. எஸ், ட்ரூ. இங்கே வந்து கரெக்டாக பண்ணால் அதெல்லாம் நடக்குங்க. பட் என்னன்னா, பட்டிங் ஈவென்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமான பாயிண்ட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு பிஸ்னஸை வந்து லேர்ன் பண்ணணும்னா ஒரு கரெக்டான ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் சப்ளையர் இருக்கணும், குவாலிட்டியான சவுண்டு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கணும், குவாலிட்டியான லைட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஜென்செட் வேணும், கேமரா டீம் வேணும், கரெக்டான வந்துட்டு எக்ஸிக்யூட் பிளான் பண்ணுற இந்த எல்லா சிஸ்டம் இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு குவாலிட்டியான ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் இல்லை ஒரு குவாலிட்டியான ஒரு ஈவெண்ட்டை வந்து டெலிவரி பண்ண முடியும். இந்த மாதிரியான குவாலிட்டியான ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாமலே வந்துட்டு இல்லை, நிறைய பேர் வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் எப்போ கூட ஏதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு மீட்டிங் போனோம் அப்படின்னா இல்லை, கிளைண்ட் கேட்பாங்க, நீங்கள் வந்துட்டு ஈவெண்ட் டைமுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவீங்களா, ஈவெண்ட் டைமுக்கு நடந்துட்டு இருக்கப்போ தட்டிட்டு இருக்க மாட்டீங்க, இதை பண்ண மாட்டேங்க அதை பண்ண மாட்டேன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இல்லை, தே ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி நான் தப்பு சொல்ல வரல, பட் தெரியாமல் நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இல்லை, இங்கே இங்கே ஒரு பெரிய ஒரு வந்துட்டு ஒரு புதையலே இருக்குது. இந்த புதையலை தெரியாமல் வெளியில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இல்லை, தப்பு தப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு அது என்னோட பட்டிங் ஈவெண்ட் மேனேஜர்ஸ்க்கும் பட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் நான் வந்து பெரிய ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். என்னன்னா இல்லை, கிளைண்ட் வந்து கீப் ஆன் சேஞ்ச் வந்துக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, மாறி 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க. கிளைண்ட்டுன்றது வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு அசட் கிடையாது. ஆனால் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றது வந்துட்டு ஒரு பயங்கர நிரந்தரமான ஒரு அசட். இது உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அப்படின்னா, ஆஸ் ஐ செட் பிஃபோர், சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னால ஈவெண்ட்டுன்றதை ரன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, சர்வீஸ் ப்ரொவைடர் ஸ்ட்ராங்கான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னால ஈவெண்ட் அழகாக முடிச்சிடும். ஸோ கம்யூனிட்டிக்குள்ளே வரணும், கம்யூனிட்டி பில்ட் பண்ணி கம்யூனிட்டி மூலயமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் சர்வீஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் 95% ஈவெண்ட்டை வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் தாண்டிட்டு போயிடலாம். இதுதான் ஒரு பெரிய ஒரு நாலேஜாக நான் சொல்கிறது. என்னென்னா, பட்டிங் ஈவெண்ட் மேனேஜர்ஸ், பட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஈஸாக்குள்ளே வாங்க, இந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த பெனிஃபிட்டை நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டில் ஈவெண்ட் ஈகோ சிஸ்டமை ஒரு இடத்துல ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட கொண்டு வரக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம ஈசாவோட கம்யூனிட்டியை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளோட ப்ரீவியஸ் செக்மெண்ட்டில் ஈவெண்ட் மேனேஜர் மிஸ்டர் புனிதன் அவர்கள் அவரோட தரப்புலேருந்து எப்படி ஈசா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேக் போன் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரி, தட் இஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரிங்க. என்னதான் எவ்வளோ ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ மார்க்கெட் பண்ணாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வெளியிலேருந்து வாவ் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த சர்வீஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டமரை திருப்பி நம்ம ரீகெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்க. அந்த வகையில் ஒரு பவர்ஃபுல்லான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட இந்த பாட்காஸ்ட்டில் சந்திக்க போகிறோம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first and foremost, I take the privilege in welcoming Mr. Matthew Avargal. He is the chairman and the director of Impress Decors and Rentals. இவர் வந்து 15 years-ஆ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. He is also the vice president of ESA Tamil Nadu chapter. And also we have Mr. Mohammad Jahangir, who is the founder of MJ Digital. இவர் வந்து 25 years-ஆ இந்த businessல இருக்காரு. And he is the co-chairman of our much awaited ESA conclave. So welcome to the show. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். Fantastic. So, Mr. Matthew அவர்கள் உங்களோட பிசினஸ் பத்தி நம்ம மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. Impress Decors and Rental, we are one roof company, like a decor and rental. You'll get everything in one roof itself. We are 90% we are into event managers company அப்படின்னு சொல்லலாம் எங்கள் கம்பெனியை. ஏன்னா we do like a B2B mostly. Fantastic. So என்ன மாதிரி சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? One roof அப்படின்னு சொல்றதுனால putting tenting like bed sheets, carpeting, like furnitures like acrylic chairs or golden chairs, golden table, like a prop rental or decoration, lighting, everything we do. Fantastic. So all under one roof. Wow. Yes. That's really nice.
ஸோ மிஸ்டர் முகமது ஜஹாங்கீர் அவர்கள், ஸோ த ஃபவுண்டர் ஆஃப் எம்ஜே டிஜிட்டல், உங்களோட பிஸ்னஸ் பற்றி சில வார்த்தைகள் நம்ம மக்களுக்காக. ஸோ பேசிக்காக ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம் கம்பெனிக்கு. நாங்கள் எம்ப்ளாயே இல்லாமல் தனியாக ஆரம்பித்தது. ஆஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோட்டோகிராஃபியில் இருந்ததுனால இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு பார்த்தா சென்னையிலே 4 பேர் தான் இருந்தாங்க. அதாவது ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வேலை செய்யக்கூடிய ஆளுங்கள் சொல்லிட்டு, மற்றவங்கெல்லாம் வெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது, இந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஆளுங்க அப்படின்றப்போ. ஸோ இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதுனால ஐ வில் ஃபீல் ப்ரௌட். லைக் இன்னமும் இந்த இத்தனை வருஷம் 25 இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கிறேன். ஐ எம் குவைட் பிஸி அண்ட் ஐ எம் குவைட் ஓகே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபேண்டாஸ்டிக். ஸோ நீங்கள் என்ன மாதிரி லைக் வெட்டிங் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, கார்ப்பரேட் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை யூ டூ போத்? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெட்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் கார்ப்பரேட்டில் வந்து எனக்கு அந்த ஹோப்பு அந்த ஒரு ஃபீல்டு இருந்ததுனால எனக்கு அதில் தான் நிறைய கான்சன்ட்ரேஷன் கிடச்சிது. ஸோ அதனால் இப்போவும் வி ஆர் டூயிங் வெட்டிங்ஸ். பட் ஆனால் கார்ப்பரேட் தான் எங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ் இதுதான் இப்போ எங்களுடைய மேஜர் பிஸ்னஸ். ஃபேண்டாஸ்டிக். ஸோ கிரேட். ஸோ உங்களோட பயணம் ஈசாவில் எப்போ ஆரம்பிச்சிச்சு, ஏன் நீங்கள் வந்து ஈசாவில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ லைக் 2018 ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தோம். ஒரு ஃப்ரெண்ட் மூலியமாக தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போய் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சு போச்சு திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ். ஏன்னா நான் வேறு அதர் அசோசியேஷன்ஸ்லேயும் மெம்பராக இருக்கிறோம். ஆனால் அங்கே வந்து ஒரு ஃபீல்டை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஈசா வந்து பார்த்த உடனே தெரிஞ்ச விஷயம் எல்லா இண்டஸ்ட்ரி, அதாவது ஈவெண்ட்டுக்கு தேவையான மொத்த பேரும் ஒரே ரூஃபில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ பார்த்த உடனே திஸ் இஸ் த கரெக்ட் பிளேஸ் டு பி டு கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அன்றைக்கே புக் பண்ணிவிட்டு அன்னிலேருந்தே மெம்பராக தான் இருக்கேன். ஆக்டிவ் மெம்பராக இது இருக்கும். மேஜராக ஒரு மீட்டிங் ஐட்டம் நான் மிஸ் பண்ணது கிடையாதுன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். Wow, that's really nice. Yeah, as I said, actually it is ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர்ஸ் தான் த்ரூ அவுட்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எங்களுக்குள்ளே நிறைய அசோசியேஷன் இருக்குது. பட் வித் ஈவெண்ட் மேனேஜர் வந்து இது அசோசியேஷன் வந்து வித் ஈவெண்ட் மேனேஜர் கூட இருக்கிறதுனால ஸோ அவங்களோட ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ புரிஞ்சிக்க முடியுது. முன்னாடி வந்து ஓவர் த ஃபோன் they'll ஆர்டர் இட், வில் டெலிவர் இட். ஸோ வே டு டெலிவர் எப்படி இருக்கும் அந்த இடம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நவ் மோர் தென் அ பிஸ்னஸ், மோர் தென் அ காஸ்டிங், நம்ம வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த அசோசியேஷன். தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ நீங்கள் ஈசாக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பல சேலஞ்சஸ் இருந்திருக்கும், இல்லை சேலஞ்சஸ் இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சேலஞ்ச் இஃப் யூ கேன் ஜஸ்ட் நேம், ஒரு ரேண்டம் ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்து ஈசா கம்யூனிட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சேலஞ்சஸ்க்கு எங்களுக்கு சொல்யூஷன்ஸும் கிடைக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருந்தேன். ஈசாவுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் வருவோம். ஸோ அங்கே வந்தால் தான் எங்களுக்கு என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியும். நாங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கே 24 hours முன்னாடி ஒரு டீம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டீமோட ஹெட்டு இருக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நம்ம வந்து அந்த ஏரியாவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த வேலை அவங்க பண்ணாங்க, இந்த வேலை அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த 5 பேர் தான் வந்து பண்ணுறாங்க, இந்த 10 பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ மேஜராக நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ தெரியாமல் இருந்தது. இப்போ வந்து பியூராக அவங்களும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியாக இருக்கோன்றப்போ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். ஃபேண்டாஸ்டிக். எஸ் மேத்யூ, நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு ஈவெண்ட் மேனேஜர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட கஷ்டம் என்ன அப்படி இருக்குது, ரியலி ஒரு வேலை எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நாள் நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தேட் ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ வென் வி மிங்கிள், வென் வி ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் ஒரு இருக்கும்போது ஸோ அவங்களுக்கும் இவ்வளோ ஒரு பெயின் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க, அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து நம்மளை கையில் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ஹவு எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து உண்மையிலே அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி ஸோ நம்ம மேலே இருக்கிற எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் ஜஹாங்கீர் சார் சொன்ன மாதிரி என் வேலை என் கடமை அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கிற வரைக்கும் தட் இஸ் ஓகே. பட் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி அது 24 hours இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 3 days ஒரு டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஐடியா என்ன, அதை நம்ம ஒழுங்காக வந்து ஒரு படம் பிடிக்கணும், அந்த ஐடியேஷனுக்கு ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஈசாவில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. ஃபேண்டாஸ்டிக், தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஈவென்ட் மேனேஜர்ஸ் நார்மலாக வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை தே ஜஸ்ட் லுக் அட் இஸ் லைக் நோ வெண்டர்ஸ் நான் சொன்னது பண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு கமாண்டரை மட்டும்தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்க எப்பவுமே மிங்கிள் ஆகவே மாட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
மேபி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு ஈவெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கணும். ஸோ என்ன ஈவெண்ட் நடக்க போகுது, இது பேஸ் என்ன, ஏன்னா நாங்களும் ப்ரிப்பேர் ஆகி போகணும். லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் போனால் அது இன்டோரா அவுட்டோரா, இதுக்கு இந்த லென்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கொடுத்துருப்பா, ஒரு வீடியோகிராஃபர் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கணும். ஸோ அப்படி கேட்டால் அவங்க கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு நம்மளால் ஒரு பெஸ்ட் ஒர்க்கை கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணால் மட்டும்தான் வரும். இல்லைனா அவங்களும் வந்து ஐடியாஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க தெரியும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அவங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு, ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் தெரியும், இது இங்கே பண்ண போகிறாங்க, அது பண்ண போகிறாங்க, அப்படி பண்ண போகிறாங்க, இதை நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறதுன்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க அது முன்னாடியே ஓரளவுக்கு பிஸ்னஸை கொடுத்து அவங்ககிட்ட பேசினாங்கன்னா நாங்களும் ஐடியாஸ் கொடுப்போம். சரி இங்கே வைக்காதீங்க, நல்லா இருக்காது ஃப்ரேம், இங்கே வைக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நடக்குது இல்லையா. ஸோ இந்த கொலாபரேஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரி நல்லா வரும். Fantastic. That's really nice. So instead of getting into the blaming game, let's ask more questions அப்படின்றதா மிஸ்டர் முகமது ஜஹாங்கீர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் நம்மளோட பிஸ்னஸ் பற்றி தெரியும், அதே நேரத்தில் நம்ம இன்னொருத்தருக்கு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்ட். வெரி நேச்சுரலான கொஸ்டின். எந்த லென்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு யோசிக்கிற வேலையே கிடையாது. கொடுத்துட்டேன் புக்கிங் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு பல ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேத்யூ அவர்கள் நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் ஈவெண்ட் மேனேஜர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. வை பிகாஸ் அவங்க இன் பிட்வீன் கிளைண்ட்டுக்கும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இடையில அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தான் 3D இருக்குது, அது கொடுத்தாச்சு இது கொடுத்தாச்சு, ஃபைனலாக டில் அந்த இது வந்து அரைவ் பண்ணுற அளவுக்கு வரைக்குமே அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நான் எப்போதுமே வந்து ஈவெண்ட் மேனேஜர் வந்து ஒரு பைப்பிங் ஹாட் பீப்புள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க திரும்பி பார்க்குற ஒரே ஆள் பார்த்தா நம்ம தான், அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து எப்போதும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கணும். இது வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் த ஈவெண்ட் மேனேஜரோட ப்ரெஷர் நம்மளுக்கு அவங்க கொடுக்கல, கிளைண்ட் வந்து ஈவெண்ட் மேனேஜரை ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் நம்ம தான் பின்னாடி நிற்கிறோம். ஸோ நம்மளை பார்த்து அதுக்கு சொல்கிறதுனால அது நம்ம ப்ரெஷராக எடுத்துக்க வேணாம். அது தேர் இஸ் நோ சாய்ஸ் இன் தட் ஆக்சுவலி. ரைட். ஸோ இதை நீங்கள் சொல்லும்போது எப்படின்னா ஒரு அம்மாக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் நடுவில் ஒரு ஹஸ்பண்ட் எப்படி கஷ்டப்படுறாரோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் ஒரு ஈவெண்ட் மேனேஜரையும் பார்க்குறேன். ஸோ 2 பேரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து ஈவெண்ட் மேனேஜரோட வலி என்னன்றது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டேருந்து கேட்க போது இட் ரியலி ஃபீல்ஸ் குட் பிகாஸ் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் ஃபார் தெம் அண்ட் தட் சிம்ப்ளி வாவ். நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்க ஏன் வந்து ஈசா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அவங்கள வெல்கம் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்ட்ராங் பாயிண்டர்ஸ் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஈசா எவ்ரி மந்த் அந்த மீட்டிங் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் மந்த் ஆஃப் ஃபஸ்ட் வீக் டியூஸ்டே ஈவினிங் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வில் கண்டக்ட் ஸோ மச் ஆஃப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்தாவே முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைக் வி ஆர் டூயிங் சம் டீசன்ட் பிஸ்னஸ் எல்லா இடத்துலையுமே பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து ஒரு கொலாபரேஷன் ஒரு பெரிய விஷயமே இது உள்ளதான் வந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளே பண்ணணும், நம்மளே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ வரும்போது நம்மள மாதிரி நிறையா சர்வீஸ் ப்ரொவைடர் உள்ளே இருக்காங்க. ஸோ வி கேன் ஜஸ்ட் கொலாபரேட் வித் தெம் அப்படிங்கிற ஒரு பெரிய திங் இதில் இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் வந்து ஒரு புதுசான லேர்னிங் இருக்குது. டெக்னாலஜி பற்றி சொல்கிறாங்க, ஒரு ஜிஎஸ்டி பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு கரிக்குலம் மூட இருக்கிறதுனால ஸோ இது எல்லாருக்குமே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ், டு கொலாபரேட் வித் த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். கிரேட். ஸோ தட்ஸ் ரியலி குட். நீங்கள் சொல்லப்போது எஸ்பெஷலி இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த ரெண்டல்ஸ் அண்ட் டெக்கார்ஸ்லாம் பண்ணுறதுனால ஐ திங்க் ஆல்சோ லைக் ஒரு இன்வெஸ்டராக நீங்களே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் லைக் 4-5 டிஃப்ரெண்ட் பீப்புள் இஃப் தே ஆல்சோ இன்வெஸ்ட் இன் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இட் பிகம்ஸ் அ கிரேட் வே. ஏன்னா உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் நிறைய ஸ்கோப்பும் கொடுக்குறீங்க டு மேக் சாய்ஸஸ். அட் த சேம் டைம் வந்து உங்கள் மேலே அந்த பேர்டனுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆஸ் அன் இன்வெஸ்டர் அப்படின்றதும் ஐ எம் ஏபிள் டு கெட் த்ரூ திஸ். ஸோ அந்த மாதிரி கரெக்டான மைண்ட் செட், அதாவது பைபாஸ் பண்ணி கிளைண்ட்டை ஓவர்டேக் பண்ணாமல் ஒரு நல்ல நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஈகோ சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறது. இஃப் ஐம் நாட் ராங், ரைட் மிஸ்டர் மேத்யூ சார்? தட்ஸ் ரைட். ஆக்சுவலி இது ஈசாவில் பிகினிங்கில் வரும்போது எல்லாருமே ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். டே பை டே இந்த ஈசாஸ் ஷார்ப்பிங் எஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து எங்களை வந்து ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஓவர் த பீரியடில் பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் லைக் குட் ஒரு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன லீவ் பாலிசிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஓவர் த பீரியட் வந்து லேட்டர் ஆன் த ஈசா ஒரு ரெப்புடேட் ஒரு அசோசியேஷனாக வந்துட்டு வேறெவர் வி கோ லைக் ஒரு ஹோட்டல்ஸ் போகிறோம், ஒரு
ஒரு ரெசார்ட் போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அஸ் அந்த ஈசா வி ஆர் லைக் எ மெம்பர் ஆஃப் ஈசா அப்படிங்கும்போது தேல் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஈசாவில் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. ஸோ ரெப்யூட்டட் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ சினிமாவில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஈசாவில் இருக்கிற ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லிப்போ அது ஒரு கெத்தே தனி அப்படின்னு சொல்கிறீங்க. வண்டர்ஃபுல் மேத்யூ. ஈசான்னா ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனலான வெண்டராக இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு சர்வீஸ் பார்ட்னராக இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணலாம். எஸ். ஃபேண்டாஸ்டிக். நைஸ். மிஸ்டர் ஜஹாங்கீர் சார், யூ வுட் லைக் டு ஆட் சம்திங்? ஒருத்தர் வெண்டார் அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க ஈசாக்குள்ளே வரும்போது வாட் தே வில் கெட் அப்படின்றப்போ என்னாச்சுன்னா, ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஹோல் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி, ஒரு ஈகோ சிஸ்டமே வந்து அவங்க கைக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயந்தான் நான் வந்து ஒரு வெண்டராக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து உள்ளே வராங்க. பார்த்திங்கன்னா அவங்களால ஒரு மேஜர் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு வேலை அவங்களுக்கு வருது அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லாமல் வி கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வேலையை எடுத்து செய்ய முடியும். ஸோ சில டைம் நம்ம வந்து சில வேலைகள் நம்மக்கிட்ட இருக்காது, அதனால் இல்லை நோ சொல்லிவிடுவோம். அதனால் அந்த கிளைண்ட்டை லூஸ் பண்ணுவோமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா யூ வில் நெவர் லூஸ் யுவர் கிளைண்ட். பிகாஸ் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னு கேட்டாலும் எங்கள் குரூப்பில் மெசேஜை போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் கைக்கு வந்துடும். வண்டர்ஃபுல். இதே நாலேஜாக நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மீட்டிங்ஸில் வி வில் ஹேவ் ஆல் இன்ஃபர்மேஷன் அது லைக் ஜிஎஸ்டியில் என்ன பண்ணலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கலாக இருந்தால் அதில் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அது எப்படி பண்ணலாம். ஸோ இதை பற்றினா வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி எடுப்போம், ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் நடப்போம். அண்ட் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது போன மிஸ்டேக் என்ன பண்ணணும் அப்படின்றத இங்கே நம்ம எல்லாருமே சொல்லிவிடுவாங்க. இப்போ லைக் நான் ஃபோட்டோகிராஃபர்னு ஒருத்தர் தான் சொல்லிவிடுவேன், ஆனால் அங்கே ஈவெண்ட்டில் வந்து சொல்லிவிடுவேன். இப்போ போகும்போது அப்படியே போய்ட்டு சவுண்ட் ஒழுங்காக போடலையா அதனால் சொதப்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சவுண்ட் என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இங்கே வந்தால் தான் அங்கே என்ன ப்ராப்ளம் ஆச்சு, யார் மேலே ரெட்டிஃபை ஆச்சு, எப்படி ஃபயர் ஆச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுனால மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர ஜஸ்ட் ஒரு அனுமானத்தில் யூகத்தில் போக முடியாது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா யூ வில் கெட் ஒன்லி பெனிஃபிட்ஸ், தெர் இஸ் நோ லாஸ், யூ வில் கெட் ஒன்லி பெனிஃபிட்ஸ். ஸோ எனக்கு அழகாக என்ன புரியுது அப்படின்னா, உங்களோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் சூப்பராக வளருங்க. ஸோ அந்த ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேறு எந்த பக்கம் பல விதமான வகையில் போகும், அதுதாங்க டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ். ஸோ அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் அவங்களோட சக்ஸஸஸ் நம்ம தெரிஞ்சுக்க நம்மளால் பிஸ்னஸை நம்மளும் வளர முடியும், இன்னொருத்தருக்கும் வளர்ச்சி கொடுக்க முடியும். ஸோ மிஸ்டர் மேத்யூ அவர்கள், பீயிங் விபி ஆஃப் ஆர் ஈசா தமிழ்நாடு சாப்டர், நீங்கள் மந்த்லி மீட்டிங்ஸ் சென்னையில் நடக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து சென்னை மக்கள் மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். பட் ஹவு டு யூ see business as overall தமிழ்நாடு? Actually overall earlier Impress Decars actually earlier used to do. Now also we do entire Tamil Nadu. Even we can say South India. We did some work in Hyderabad, some Coorg and all we did some work. இப்போ பிஃபோர் ஈசா அப்படின்னு சொல்லும்போது ஐ யூஸ் டு சென்ட் வெஹிக்கிள் அக்ராஸ் ஆல் டவுன்ஸ். இப்போ அந்த ஈசா நம்ம பண்ண பிறகு ஸோ இங்கே சப்போஸ் ஐ வாண்ட் டு டூ இன் சேலம் ஆர் லைக் ட்ரிச்சி ஆர் கோயம்புத்தூர் ஆர் கன்னியாகுமரி, சம் ஆஃப் த ஸ்டப்ஸ் நம்ம அங்கேயே எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக வெண்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இங்கே சென்னையில் வந்து இந்த மீட்டிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குது ஹெட் ஆஃபீஸுங்கிறதுனால. So slowly we are taking to other towns also, the meeting also. Fantastic. So இந்த ஊர்ல இருந்தும் நம்ம பல ஊருக்கான வாய்ப்புகள் மிஸ் பண்ணாம இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. Yes. That's really nice. So next question I would like to ask Mr. Mohammad Jahangir sir, என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஈவெண்ட் பிளானர்ஸ்க்கு நிறைய பாராட்டு கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க தான் அந்த ஃபேஸ் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்றனால. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்ற அன்சங் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரொவைடர்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான ரெக்கக்னிஷன் நம்ம இண்டஸ்ட்ரியில் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெக்கக்னிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைன்னு சொல்ல போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஜீரோன்னு தான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா சில கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க, சில அதர் அசோசியேஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் பட்டு மோஸ்ட்லி அந்த லீடர்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க, அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ஈவென்ட் மேனேஜர்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் நினைக்கிறோம் அப்படின்னா, எங்களை யாருமே பேச மாட்டுறாங்க அப்படின்றது எங்களுக்குள்ளேயும் ஒரு வழி இருக்குது. ஸோ எங்களை பேசணும் அப்படின்னாக்கா முதல்ல நாங்கள் பேச ஆரம்பிக்கணும். ஸோ இன்னும் நாங்களே பேசலை அப்படின்னா இருக்காது. ஸோ வாட் ஈஸா என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வழிகளை பேசுகிறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன பவர் கிடைக்கும் அப்படின்றது ரெக்கக்னிஷனாக கொண்டு போகிறோம். இப்போ லைக் எக்ஸாம்பிள் நம்ம கான்க்ளேவ் நடத்த போகிறோம் அப்படின்னா வெறும் கான்க்ளேவை மட்டுமே நடத்தாமல் அங்கே ஒரு அவார்ட் மாதிரி வச்சு அங்கே ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்றது கான்க்ளேவில் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுனால
மற்றவங்களும் வந்து இன்னும் சந்தோஷமாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பா. எங்களையும் பேசுகிறாங்க, எங்களையும் பாராட்டுறாங்க அப்படின்னு மற்றவங்க ஃபீல் பண்ணால் இன்னும் இந்த அசோசியேஷன் க்ரோ ஆகும். ப்ளஸ் மற்றவங்களுக்கும் தெரிய வரும், ஓ இவர் கொடுத்த சர்வீஸ் இவ்வளோ பெஸ்ட்டாக இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு அப்படின்றப்போ, ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால அடுத்து நம்ம சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ நம்ம ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அவார்டு கொடுக்கறதுனால வந்து என்ன மாறப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மென்டாலிட்டியும் மாறும், அவங்களுடைய பிஸ்னஸும் மாறும். ஏன்னா அவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ எங்களை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றப்போ வேலையும் நல்லா பண்ணாது. எஸ் மிஸ்டர் மேத்யூ அவர்கள், ஜஹாங்கீர் வந்து சொல்றாரு கம்ப்ளீட்லி ஜீரோ அப்படின்னு சொல்றாரு. உங்களோட தரப்பு என்ன? கம்ப்ளீட்லி ஜீரோன்னு சொல்ல முடியாது. சம் கம்பெனிஸ் ஆக்சுவலி சம் ரெப்யூட்டட் கம்பெனி சொல்லலாம், நல்ல ரெகக்னைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு வி ஆர் இன்டர் சப்போர்ட்டிவ் சிஸ்டம். ஆக்சுவலாக அவங்க தான் வேலை எடுக்கிறாங்க, லைக் ஈவென்ட் மேனேஜர்ஸ் வேலை எடுக்கிறாங்க ஃப்ரம் த கிளைண்ட்லேருந்து. இந்த புகழை இந்த கிரெடிட்டை யார் ஹோல்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப சேலஞ்சாகவே இருக்குது. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி ஈவென்ட் மேனேஜர்ஸ் தான் இருக்கும். ஸோ அவங்க எங்களுக்கு பிரித்து அதை கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கும் ஒரு லைக் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம கடைசி வரைக்குமே நின்று இந்த வேலை பண்ணியிருக்கோம், அவங்க கிரெடிட் அவங்களுக்கு மட்டுமே எடுத்துக்கிறாங்களேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நிறைய கம்பெனி ஆக்சுவலாக அந்த கல்ச்சர் மாறிக்கிட்டே வருது ஆக்சுவலாக. ஸோ லைக் ஒரு ஈசா மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வந்ததுனால ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரு கொலாபரேஷனும், ஸோ அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால, ஸோ இதை வந்து இவங்களுக்கும் நம்ம பிரித்து கொடுக்கலாம் அப்படி. சம் ஆஃப் த கம்பெனி பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஆனுவல் மீட்லேயே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. எவ்ரி ஈவெண்ட்டுக்குமே அவங்க தேங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்ச்சர் இப்போ நல்லா வளர்ந்துட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு வாக் ரியலி ஃபாஸ்ட் யூ கேன் வாக் அலோன், பட் இஃப் யூ வாண்ட் டு ரியலி கோ ஃபார் தென் யூ ஹேவ் டு வாக் டுகெதர். இந்த ஒரு அழகான கோட்லேயே இவங்க சொன்ன பல விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அபவ் ஆல், அந்த மாதிரி ஒரு அன்சீன் ஹீரோ இல்லை அன்சங் ஹீரோ உங்களோட ஈவெண்ட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க பேரும் அவங்களோட பெருமையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஈவெண்ட் ஈகோசிஸ்டமோட 2 பேக் போன் ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸோட தரப்பு நம்ம கேட்டோம். ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசாவோட ஈவெண்ட் டுடே கான்க்ளேவ், which is a much awaited event where the whole ecosystem is going to come together. இதை பற்றி தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ பேக் அகேன், வெல்கம் பேக் மிஸ்டர் புரிதன் அவர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஈவெண்ட்ஸ் டுடே கான்க்ளேவ் என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது, யாருக்காக நடக்குது அப்படின்றத மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஈவெண்ட்ஸ் டுடே கான்க்ளேவ் வந்து கமிங் ஜூன் மந்த் 26 and 27 இந்த 2 டேட் நடக்க போகுது. இது 4 Point by ஷெரட்டன் மகாபலிபுரம்ன்ற ஒரு வென்யூவில் இது நடக்குது. இது யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஈவெண்ட் ஈகோசிஸ்டத்தை சம்மந்தப்பட்ட எல்லா டொமைனில் இருக்கவங்களும், லைக் ஈவெண்ட் மேனேஜர்ஸ், கார்பரேட் ஈவெண்ட் மேனேஜர்ஸ், வெட்டிங் பிளானர்ஸ், ஸ்டேஜ் டெக்கார்ஸ், ஃப்ளவர் டெக்கார், கேமராமேன் டீம்ஸ், லைட்டிங், சவுண்ட், ஜென்செட், மேக்கப் ஆர்டிஸ்ட், டிவி ப்ரொவைட் பண்ணுறவங்க, எல்இடி வால் ப்ரொவைட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் கேம் சப்ளை பண்ணுறவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கலாம், அவங்க வந்து ஈவெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான கான்க்ளேவ் தான் இது. அவங்க இதில் வந்துட்டு கன்ஃபார்மாக இது கலந்துக்கலாம். இதில் ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட இது. ரைட். ஸோ இந்த கான்க்ளேவ் வந்து பியாண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஸோ கேன் யூ த்ரோ சம் லைட் அபவுட் தட்? எஸ் மோனிஷா, இது நெட்வொர்க் தாண்டின ஒரு பியானான ஒரு விஷயம் தான். என்னென்னா, நாங்கள் இதில் முக்கியமான டாப்பிக்காக வந்துட்டு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியோட பெயின் பாயிண்ட்ஸ்னு சொல்லி இருக்கிற ஹெல்த்து, வெல்த்து, சேஃப்டி, டெக்னாலஜி, இந்த 4 பாயிண்ட்டை பற்றி பேச போகிறோம். இந்த 4 பாயிண்ட்டுமே இன்றைக்கி வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்கிற எல்லாருக்குமான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு கிளைண்ட்டுக்காக ஓடிட்டு அவங்களோட டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இல்லை, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஓடிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் இங்கே பேக்கில் வந்து நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கிறது யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இல்லை. நம்ம டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஓடுறோம் நம்ம. அதில் என்னென்னலாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம பண்ணணும், நம்மளை எப்படி நம்ம பார்த்துக்கணும். எஸ், கிளைண்ட் முக்கியம்தான், நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நாம் முக்கியம். இதையும் வந்துட்டு நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். வெல்த், எல்லாருமே இங்கே வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க. இது வந்துட்டு க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் பொருள்ற ஒரு இண்டஸ்ட்ரி இது. இதில் வந்து சம்பாதிக்கிறது எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வெல்த்தை எப்படி வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறதுன்றதை வந்து இங்கே முக்கியமான ஒரு டாப்பிக்காக இங்கே பேசணும். அது நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அதை பற்றியும் பேச போகிறோம் நாங்கள். ப்ளஸ்
டெக்னாலஜியில் வந்துட்டு இல்லை இன்றைக்கி புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது. கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆக ஆக இல்லை நாங்களுமே வேறு வழியில் பை ஃபோர்ஸ் டு வி நீட் டு அப்டேட் அவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்கிறதுனால அதெல்லாம் என்ன வந்துட்டுருக்கு, நம்ம எப்படி நம்மளை வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும், இல்லைனா அப்கிரேட் பண்ணலாம் நம்ம இந்த இந்த சைக்கிளில் நம்ம காணாம போயிடும். நம்ம இது எல்லாமே வந்து அங்கே வந்து பேச போகிறோம் நம்ம. அதே மாதிரி சேஃப்டி முக்கியமான பாயிண்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு இல்லை ரைட் நம்ம நல்லா ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டா அது சேஃப்டி ஆகிடும், நல்லா நம்ம பொருளை கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுட்டா சேஃப்டி ஆகிடுன்ற மாதிரி தான் நினச்சி நிறைய இடத்துல பண்ணுறாங்க. பட் அது இல்லைன்னு சொல்லி நிறைய ஒரு ஆக்சிடென்ட் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த இந்தியாவில் அக்ராஸ் த வேர்ல்டில் வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இல்லை ஒரு சின்ன சின்ன மைனஸான ஒரு மைனூட்டான ஒரு மிஸ்டேக்னால வந்துட்டு இல்லை ஃப்ளாப் ஆகிடுது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணி பேச போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தி பெஸ்ட் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க எல்லாரையும் நம்ம வந்து கூப்பிட்றோம். நம்ம அக்ராஸ் இந்தியாவில் இதில் இவங்க தான் டாப்புன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறோம். அவ்வளோ பெருமையாக இதில் வந்து பேச போகிறோம். அவ்வளோ பெருமையாக ரொம்ப வாலண்டியராக நாங்கள் இதை பற்றி பேசியே தீரணும், எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி இதில் பேசுறதுக்காக வராங்க. இதுதான் நெட்வொர்க்கிங்கோட ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த கான்க்ளேவில் என்ன அப்படின்னா இந்த டாபிக்ஸ் தான். ஸோ நிறைய இந்த மாதிரி கான்க்ளேவ்ஸ் நடந்தாலுமே எப்பவுமே அது வந்து ஒரு கிளாமரஸ் வேர்ல்டா ஒரு நெட்வொர்க்கிங் இருக்கும், ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். பட் திஸ் இஸ் பியாண்ட் இட். ஸோ ஒர்க்கிங் ஆன் தி 100%. ரூட்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மிஸ்டர் புனிதன் அவர்கள். அண்ட் மிஸ்டர் மேத்யூ அவர்கள் நீங்க சொல்லுங்க, திஸ் இஸ் அ 2-day ரெசிடென்ஷியல் கான்க்ளேவ் அப்படின்றது தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏன் இது ரெசிடென்ஷியலா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? இது ரெசிடென்ஷியல் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஸோ நம்ம நார்மலாக எல்லாருக்குமே த பிஸி வேர்ல்டில் லைக் எல்லாருமே இப்போ பறந்துக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக யாருக்குமே டைமிங்கிறது முடியறதில்ல, ஒரு மீட்டிங்ஸில் முடியறதில்ல. ஒரு சம்டைம் உங்க கூட ஒரு மீட்டிங் போகிறோம், ஒரு ஈவென்ட் மேனேஜர்ஸ் கூடயோ இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போனால் அந்த மீட்டிங் எப்போ முடியுது, எப்போ ஹரிய போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு டைமிங் வந்து அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு இதை அட்ரஸ் பண்ணுறதுக்குமே சரியான டைம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் இந்த கான்க்ளேவ் வந்து ஒரு 2 days ஈவெண்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணி ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஏதாவது அவங்களுக்கு எந்த டைமில் வந்துட்டு whenever they get a டைம் அவங்க கூட சேர்ந்து லைக் அவங்களுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ வி டிசைன் த 2 days. ஸோ அவங்களோட பிஸி லைஃப்ல இருந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து இருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா பாண்டிங் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஏன் எனக்கு ஒரு கொஸ்டினா கேட்கணும், இதே வந்து ஒரு பர்சனலா வந்து நான் ஒரு காஃபி மீட்டா இது நான் பண்ணலாமே, ஒரு இண்டிவிஜுவல் பிளானரோ இல்லை இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட பண்ணலாமே அப்படின்ற ஒரு தரப்புல இருந்தா நீங்க அதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனி ஒன் ஆஃப் யூ கேன் ஆன்சர். ஆடட் பாயிண்ட்டாக மிஸ்டர் மேத்யூவோட பாயிண்ட்ல தான் நான் சொல்கிறது என்னன்னா இல்லை நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்துட்டு இல்லை ஏன் டு ரெசிடென்ஷியல் ஏன் இதை ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம்னா, எஸ் நீங்கள் ஆஃபீஸ்லேயே பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே தெரிஞ்சவங்களோட மட்டும் தான் நீங்கள் போய் ஆஃபீஸில் பண்ண முடியும், தெரிஞ்சவங்களோட மட்டும் தான் பேச முடியும். ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு புது ஈவென்ட் மேனேஜர், ஒரு புது சர்வீஸ் ப்ரொவைடரோட நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்ம வந்துட்டு ஓப்பன் அப் ஆக மாட்டோம். நம்ம அது ஹியூமன் நேச்சர். எடுத்தோடனே வந்துட்டு நம்ம நெட்வொர்க் பண்ணி நம்ம வந்துட்டு மிங்கிள் ஆகும்ன்றது வந்துட்டு ஒரு வித்தின் ஹவர்ஸில் நடக்கிற விஷயமே இல்லை. இது நம்ம ரெசிடென்ஷியலாக பிளான் பண்ணுறப்ப இல்லை ஒரு நம்ம இன்னைக்கு டே 1ல் உள்ளார வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாய்ன்னு சொல்லுவோம், நம்ம இன்ட்ரொடக்ஷன் பண்ணுவோம், நம்ம கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். நம்ம பட் ஓவர் தி பீரியடில் இல்லை இந்த செஷன்ஸ் நடக்கிறப்போ ஒரு செஷன்ஸ் நடக்கும், அங்கே பார்ட்டி இருக்குது, நெட்வொர்க்கிங் டின்னர்ஸ் இருக்குது, மியூசிக் பேண்ட் நடக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே நம்ம எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ்க்கு டைம் கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் டே பண்ணுறப்ப ஓவர் தி பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒருத்தங்க நம்ம அடிக்கடி இங்கே கிராஸ் பண்ணுறப்ப போகிறப்ப நம்ம பார்க்கல ஓப்பன் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே வந்துட்டு அழகான ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். பட் நம்ம எல்லாருமே ஒரு அவுட் ஸ்போக்கனான பர்சனான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது இங்கே எல்லாருக்குமே. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க. அதனால் வெளியில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. பட் இது வந்து அதை பிரேக் பண்ணும். இந்த ரெசிடென்ஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து அதை பிரேக் பண்ணல நம்ம யார், நம்ம என்ன பண்ணுவோம், நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை நம்ம 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணலான்ற சான்சஸ் வந்து பேசுறதுக்கான டிஸ்கஷன் நிறையா இருக்கும். ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொன்னால், நான் ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வந்துட்டு நான் ஹைதராபாத்தில் அட்டன் பண்ணேன். அந்த இடத்துல நான் இண்டஸ்ட்ரி எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக போயிட்டுருக்குன்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே இன்றைக்கி நம்ம கார்பரேட்டில் வெட்டிங்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம், கான்ஃபரன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நம்ம செமினாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பட் இண்டஸ்ட்ரி ஸ்லோ பை ஸ்லோ வந்துட்டு டே பை டே வந்து இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸுக்கும் வந்துட்டு இண்டஸ்ட்ரி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு வந்துட்டு அங்கே புதுசாக இருந்துச்சு, டாபிக் புதுசாக இருந்துச்சு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஒருத்தர் பெரிய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணுறேன். அவர் எனக்கு இதுக்கு முன்னாடி பழக்கமே இல்லை எனக்கு. பட் நான் மீட் பண்ணுறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாய்ன்னு சொல்லி பாய்ன்னு சொல்லி இவர் தான் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம
பட் நெக்ஸ்ட் போகிறப்ப நாங்கள் ஒன்று ஒன்றா பேசல ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தோம். எனக்குமே புதுசு, அவருக்குமே நான் புதுசு. ஸோ 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறப்ப ஓகே இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குது, எனக்கு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரி அது, உங்களுக்கு தெரியாத இண்டஸ்ட்ரி பற்றி நான் பேசுகிறேன், எனக்கு தெரியாத இண்டஸ்ட்ரி பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்றப்ப 2 பேருக்குமான ஒரு பாயிண்ட் வந்துட்டுல எங்களுக்கு பாண்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அவரை நாங்கள் இன்றைக்கி கான்க்ளேவில் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பீக்கராகவே கூப்பிட்றோம் நாங்கள். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டுல இந்த ரெசிடென்ஷியல் கான்க்ளேவில் நடக்கும். இதுதான் மெயினான ரீசன், 2 நாளா வச்சதுக்கான ரீசன். ஸோ ஐ திங்க் நீங்க சொன்னது வரைக்கும் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம பெரிய நேம்ஸ் மேபி சில பேர் வந்து நம்ம டிவியில பார்த்துருக்கலாம், இல்லாட்டி பெரிய மீடியம்ஸ்ல பார்த்துருக்கலாம், அண்ட் இல்லை கேள்விப்பட்டிருப்போம். பட் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நேர்ல பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி மட்டும்தான் அது கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் வருவாங்க வித் only the goodwill to help the following community எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து மக்களை சந்திக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அது தவிர நீங்களும் உங்களோட சோஷியலைசிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ if you're very serious about the business, all the serious people in the event industry are going to be part of the event today conclave. So it's happening on the 26th, 27th June at 4 Point Sheraton, Mahabalipuram. முகமது ஜஹாங்கீர் சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2 டேல என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரக்கூடிய ஈவெண்ட் ஈகோசிஸ்டம் மக்கள் எதிர்பார்க்கலாம்? பேசிக்லி ஒரு கான்க்ளேவ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. இன்னொரு விஷயம், இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. 2 விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஒன்று, ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க்கிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று, உங்களுக்கு தேவையான 100% நாலேஜும் இங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் தேடி தேடி ஒரு இடத்துக்கு போக தேவையில்லை, அந்த மொத்த நாலேஜும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அங்கே கிடைக்கக்கூடிய நாலேஜை நீங்கள் எப்படி மாற்றி உங்களை பிஸ்னஸை கொண்டு வரீங்கன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா, யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் மேன். ஸோ இந்த கான்க்ளேவ் உங்களுக்கு பேஸாக கொடுக்க போகிறது என்னென்னா ஒரு நாலேஜ். அந்த நாலேஜ்ன்றது எல்லாத்துலேயுமே வரும், நாட் ஓன்லி யுவர் இண்டஸ்ட்ரி யுவர் பார்ட், எங்கேருந்து வேணாலும் வரும். ஒரு டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ யூ வில் கெட் டு நோ தட் வாட் இஸ் அவுட்புட் ஐ எம் கெட்டிங் இட் ஃப்ரம் திஸ் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரின்றப்போ. ஸோ ஒரு நாலேஜ் வந்து ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரியணும்னா தேர் இஸ் அ டாபிக் ஃபார் டெக்னாலஜி. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கோம், என்ன அளவுக்கு ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்றது, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆகுதுன்றது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஈவெண்ட்டுக்கும் இன்றைக்கி பண்ணுற ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. இப்போ லைக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு டாக்டர் கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து தான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பார். ஏன்னா ஹீ வாண்ட்ஸ் டு லேர்ன் எவ்ரி நியூ திங். ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம தேடி போய் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு இடத்த நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வி வில் பி சக்ஸஸ்ஃபுல். அண்ட் வந்துட்டு போகிறவங்களும் அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வந்தாங்கன்னா 100% நாலேஜ் கேதர் பண்ணிட்டு போவாங்க. I truly agree with it. I agree. So I think people, especially ரொம்ப பேஷனட்டா இருக்கிறவங்க, இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு மேடை, ஒரு பிளாட்ஃபார்மா இருக்க போகுது இந்த இவெண்ட் டுடே கான்க்ளேவ் அப்படின்றத எனக்கு புரியுது. வேர் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெட்டா ஃபியூச்சர்ல நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் இப்படிலாம் நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு பிக்கெஸ்ட் நாலேஜ் நம்ம கெயின் பண்ண போறோம். அண்ட் இட்ஸ் நாட் டு ஸ்கேர் பட் பேசிக்லி கெட் அஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்றது. எக்ஸாக்ட்லி. இது என்னன்னா, இதில் ஓவரால் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு டே டு டே லைஃப்பில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கரண்ட் வேர்ல்டில் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான வந்திருக்க ரெக்குயர்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும், அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம. பட் இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டுல நம்மளுக்கு ஃப்யூச்சரில் என்ன வரப்போகுது, நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளை வந்துட்டு கரண்ட் ட்ரெண்டில் நிற்கிறதுக்கு இந்த ரேஸில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும். அதுக்கான ஒரு மெயின் பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதுதான் இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டேக்அவே என்னவாக இருக்கும்னா, அப்டேட், நாலேஜ் அப்டேட்டில் இருப்பாங்க, ப்ளஸ் நெட்வொர்க்கிங் அப்டேட்டில் இருப்பாங்க. இது ஒரு பெரிய டேக்அவாக இருக்கும். ஸோ உங்களோட விஷன் நீங்கள் இன்னும் பிக்கா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த கான்க்ளேவ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் அவ்வளோ நாலேஜ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது, which will help you to get the right direction that suits you the best. So in the event today conclaveல beside networking, நீங்க வந்து கான்ஃபரன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. What else can the people expect from this event? இந்த கான்க்ளேவில் வந்துட்டு ஆஸ் ஐ செட் பிஃபோர், நெட்வொர்க்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் வந்து வி ஹேவ் அ செப்பரேட் ஒரு டிஸ்பிளே ஏரியா மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம். லைக் எக்ஸ்போ, லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மினி எக்ஸ்போ. ஒரு ஸ்டால்ஸ் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 35 எக்ஸ்போ ஸ்டால்ஸ் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள்.
இதில் என்னன்னா, நெறைய பேரோட ப்ராடக்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நாங்க தரோம். இப்போ புதுசா மார்க்கெட்ல என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு, என்ன அவங்க புதுசான இன்வென்டரி என்ன கொண்டு வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது மக்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணணுமா, ஈவென்ட் மேனேஜருக்கு வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு நெனைச்சாங்க அப்படின்னா, அந்த மாரியான ஒரு ப்ராடக்ட்ட வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணலாம். லைவ் டெமோஸ் நடக்கும். என்னென்ன இது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லைவ் டெமோஸ் நடக்கும். இந்த மாரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நாங்க குடுத்துருக்கோம். ஸோ பீப்பிள் கேன் யூஸ் தட் பிளேஸ் ஆல்சோ டூ டிஸ்ப்ளே தேர் ப்ராடக்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் இதுவும் ஒரு பெரிய ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ லைக் சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு கான்க்ளேவாக பண்ணாமல் வி பிளான் சச் அ வே தட் யூ வில் கெட் பெனிஃபிட் ஆஃப் ஆல் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இனாகிரேஷனை ஆரம்பித்து அங்கே ஒரு நெட்வொர்க்கிங் கொடுத்து அவங்கள பேச வைக்கிறதுலேருந்து ஒரு டிஸ்பிளே ஏரியா உருவாக்கி அவங்களுடைய ப்ராடக்டை ஷோகேஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஒரு கீ பாயிண்ட்டு கொடுத்து எல்லாரையும் பேச வைக்கிறதுனால அந்த ஒரு டாபிக்ஸை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஸோ திஸ் கோயிங் ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தோம் நெட்வொர்க் பண்ணணும்னு இல்லாமல் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு ஒரு கான்செப்ட் தான் இந்த ஈவென்ட் டுடே கான்க்ளேவ். ஸோ யூ வில் கெட் ஆல் பெனிஃபிட் வாட் எவர் ஒரு விஷயத்தை பார்த்தும் தெரிஞ்சுக்குவீங்க, கேட்டும் தெரிஞ்சுக்குவீங்க, அண்ட் டெமோவை பார்த்து அங்கேயும் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இது இல்லாமல் நெட்வொர்க் நடக்க போகுது, டின்னர் இருக்குது, அதுக்கப்புறம் மற்றபடி காலா நைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஈவெண்ட். Fantastic. So from fun to knowledge with the upgradation, and it's just going to be walking the talk and talking the walk. அப்படின்றத நான் சொல்லணும். And this event is going to be happening on the 26th and 27th June, and it's happening at 4 Point Sheraton, Mahabalipuram. So don't miss to be there. மக்களே, நீங்க வந்து ஈவென்ட் ஈகோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனியா இருக்கலாம். ஸோ மறக்காம 26th June and 27th June of 2026ல 4 Point Sheraton மகாபலிபுரத்துல உங்க எல்லாரையும் நான் பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா ஒன் ஆஃப் த செக்மெண்ட் நானும் அதில் ஹோஸ்ட் பண்ண போறேன். அண்ட் அபவ் ஆல், நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பல பேரை நீங்க சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் பாண்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் ஐம் ஷோர் யூ வில் ஃபீல் இட் வாஸ் யுவர் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க ஜாயின் பண்ண வேண்டியதுக்கு எல்லாம் இந்த பர்டிகுலர் வீடியோ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, அண்ட் யூ கேன் பி பார்ட் ஆஃப் த கான்க்ளேவ், அண்ட் we will have a great time, and let's grow together.